யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. தமிழ்ல பூச்சி என்று போட்டிருக்கிறார்கள், இங்கிலீஷ்ல புழு என்று போட்டிருக்கிறார்கள். வேதத்தின் அடிப்படையில இது தோலா என்கிற ஒரு எபிரேய மொழியில எழுதப்பட்ட புழு. விசேஷித்த விதமாய் பெண் புழு மரத்துல ஏறி ஒரு இடத்துல போய் அது அப்படியே இருக்கும். அந்த இடத்துல முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து சிறிய புழுக்கள் வெளிவர ஆரம்பிக்கும். தாயினுடைய சரீரத்தை உட்கொண்டு அது பலன் பெற்று சில காலம் அப்படித்தான் இருக்கும். தாய் செத்து போய்விடும். அந்த இடத்தை பார்க்கும்போது சிவப்பாய் காணப்படும். இன்று நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு யாரால சந்திக்கப்படுகிறது? நமக்காக ஜீவனை வாழ வேண்டிய வயதுல கொடுத்த இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாய் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாது. இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் முழுமையாய் ஓடி முடிக்கிற வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்.